அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பட்டர் சிக்கன் மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான ஃபஸ்ட்டு மசாலா. தேவையான பொருள்: மிக்சியில் 3/4 டீஸ்பூன் ஜீரகம், 3/4 டீஸ்பூன் ஓமம், 15 முந்திரி. சாய் ஜீரகம் போடணும், அதுக்கு பதிலாக அது இல்லாட்டி சீரகம் போட்டுக்கிறணும். இதை நல்லா பழுவழுண்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறணும். மசாலாவை அரைச்சி எடுத்துட்டோம். இது ஒரு ஓரமாக வச்சிடுறோம். அடுத்ததாக தக்காளி 2, மீடியம் தக்காளி 2, புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடியில் பாதி போட்டால் போதும். பாதி. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 பச்சை மிளகாய், தயிர் 4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 3/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டுறணும். நம்ம போட்டு இந்த மசாலாவை ஒரு ஓரமாக தூக்கி வச்சிடுறோம். நம்ம அடுத்து கடாயில் ஆயில் ஊற்றிக்கிறணும். ஆயில் ஊற்றிக்கிட்டு ஆயில் அளவாக ஊற்றிக்கிட்டு அடுத்து பட்டர் போட்டுக்கிறணும். இந்த மசாலாவுக்கு மெயினே பட்டர் தான். பட்டரை போட்டு இதில் இதாக விட்டுறணும். ஆயிலும் பட்டர் நல்லா மிக்ஸ் ஆன உடனே வெங்காயத்தை கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நைஸாக வெட்டி வச்ச 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா வதங்க விடணும். வதங்கினோடனே 3 ஏலக்காய், 3 கிராம்பு, சின்னதாக 2 பட்டை, அதையும் போட்டு நல்லா வதங்க விடணும். நல்லா கோல்டன் கலராக வதங்க விடணும். வெங்காயம் வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சோம்ல முதல்ல தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பவுட்ரு எல்லாம் போட்டதை நம்ம எடுத்து வச்ச பேஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா போடுறோம்.
இந்த மசாலா ஐட்டத்தை போட்டு நல்லா வதங்க விட்றோம். நம்ம 10 நிமிஷம் வதங்க விடணும். நல்லா வதங்கினாக்கே ஜூஸி ஆகணும் எல்லாமே. நல்லா வதங்கணும். வதங்கினாத்தே எல்லா இது மிக்ஸ் ஆகணும். மசாலாவை நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கணும். வதங்குறது வரையும் ஒரு 5 நிமிஷம் மூடியை போட்டு மூடி விடுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். பிரிஞ்சு வந்தோடனே அதில் லைட்டாக ஃபுட் கலர் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். அதுக்கு சிக்கனுக்கு இதே இந்த கலர் தான். சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லைன்னா அதை நீங்கள் கட் பண்ணிடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை உள்ளே இறக்கிடுறோம். அரைக்கிற சிக்கனை நம்ம உள்ளே இறக்கிடுறோம். இறக்கி நல்லா வதக்குறோம். தண்ணி ஊற்றாமல் நல்லா 2 பிரட்டி நல்லா வதக்குறோம். வதக்கி ஒரு 10 நிமிஷம் மூடிடுறோம். அதை சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்த்து நம்ம தண்ணியே நம்ம ஊற்றாமையே இந்த சிக்கனோட தண்ணியே இறங்கிருச்சு. இதை நல்லா ஒரு பிரட்டி பார்க்கணும். பிரட்டி விட்டு சிக்கன் வெந்திருக்காண்டு நம்ம லேசாக பிச்சு பார்க்கணும். வெந்துருச்சு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. வெந்த உடனே நம்ம முதல்ல அரைச்சி வச்சோம்னா சாய் ஜீரா, ஓமம், முந்திரி பருப்பு எல்லாங்க இது அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த இதை மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன், சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஊற்றி நல்லா பிரட்டி கொதிக்க விடணும். நல்லா பிரட்டி வேக விடணும். எண்ணெய் பிரியணும். சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும்.
மசாலா நல்லா எல்லாமே இந்த சிக்கனுக்குள்ளே பிடிக்கணும். சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகும். ஃபைனலாக நம்ம மீதம் வச்சுருக்க பட்டரை அதில் போடுறோம். 1 ஸ்பூன் போடுறோம். போட்டு பட்டர் சிக்கன் மசாலாவுக்கு இந்த பட்டர் தான் மெயினு. போட்டு கடைசியாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடுறோம்.